ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியதாக ஒரு சிஸ்டரும் பிரதரும் வந்திருக்கீங்க. உங்களையும் அன்பாய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வேகமாக நம்முடைய சிந்தையை வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக திருப்புவோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு தந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்திற்காக அவருக்கு ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். சரி, இந்த வசனத்தை ஒரு தப்பு இல்லாமல் சொல்கிற ஒரு வாலிப பிள்ளைக்கு இப்போ ப்ரைஸ் கிடைக்கும். டக்குன்னு தப்பே இருக்கக்கூடாது, ஒரு தப்பும் இருக்கக்கூடாது. சரியா? செல்லாமாவா? சொல்லுங்க. அந்த ப்ரைஸை கொடுங்க. ஆலன் தெரியுமா? எப்பயுமே ஜோசுவா மட்டும் தான் வசனம் படிக்கணுமா? இல்லை ஒரு வாலிப பிள்ளையும் இல்லையா? சொல்றியா? கர்த்தர் வந்து உங்கள் மேல் கிளாப் பண்ணுவோமா? இந்த ஜோசுவா மாதிரி எல்லா ஜோசுவாவும் வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. வா ஜோசுவா, உனக்கு மட்டும் பிரைஸ் இல்லாமல் போனேன். எப்படி சரி, பிரைஸுக்காக இல்லை, தயவு செய்து வசனத்தை படிங்க. சரியா? சரியா? எதுக்காக உங்களுக்கு அந்த மாதம் ஃபுல்லாக அந்த வசனம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி யாரும் மனப்பாடம் பண்ணணும். ஆமென். எனக்காக அதிகமாக ஜெபிங்க. இன்னும் தொண்டை திறக்கலை பார்த்தீங்களா? அதனால் உங்கள் ஜெபங்களில் எங்களை தயவு செய்து நினைவு கூறுங்கள். சரி, நம்ம வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நியூ இயர் சர்வீஸ்லே அதிகமாய் நான் ஒரு ஆர்டர் சொல்லி தந்தேன்ல இந்த வசனத்துக்கு. என்ன ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கா ஞாபகம் இருக்கா பார்க்கலாம்? வெரி குட். ஃபஸ்ட்டு எதை பண்படுத்தணும்? தரிசு நிலம். எது தரிசு நிலம்? இருதயம். ஆமே. ஹல்லேலூயா. இது நானா எடுத்துட்டு வந்த வியாக்கியான குறிப்பெல்லாம் இல்லை, வசனம் சொல்லுது. ஆமே. இங்கிலீஷில் உங்களுக்கு நான் அதெல்லாம் விளக்கமாக காமிச்சு தந்தேன். பிரேக் யோர் ஹார்ட். சில கடினமான இருதயங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? பண்படுத்தப்படணும், உடைக்கப்படணும். நானாவது பண்படுத்தப்படணும்னு சொல்கிறேன். இங்கிலீஷில் பிரேக் அப்படின்னு இருக்குது, ஒட்டை அப்படின்னு இருக்குது. சிலர் பார்த்தீங்களா, எவ்வளோ ஆண்டவர் சொன்னாலும் எவ்வளோதான் நான்லாம் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? தயவை வர்ஷிக்க பண்ண மாட்டார், உங்கள் மேலே நீதியை வர்ஷிக்க பண்ண மாட்டார். எனவே முதலாவது நம்ம விதைக்கிறதற்கு முன்பதாக நிலத்தை சரி செய்யணும். ஹல்லேலூயா. தரிசு நிலத்தை பண்படுத்தணும். ரெண்டாவது நிலம் ரெடியானதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? நீதிக்கென்று ஏதாவது ஒரு விதையெல்லாம் இல்லை, நீதிக்கென்று விதைக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து என்ன ஒரு வார்த்தை சொன்னேன். நீதிக்கென்று விதைத்து விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கர்த்தர் வரணும். அதுக்காக நம்ம காத்து இருக்கணும், அவரை தேடணும். நம்ம அவரை தேடும் காலம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து என்ன செய்வார்? நீதியின் விளைச்சலை வர்ஷிக்க பண்ணுவார், தயவை வர்ஷிக்க பண்ணுவார். தயவு அவர் வர்ஷிக்க பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அறுக்க முடியும், தயவு கொத்ததாய் அறுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பவுல் அழகா சொன்னார்ல, விதைக்கிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற நம்ம விதைக்கிற எல்லா விதையும் உழைக்கும்னு அர்த்தம் கிடையாது. ஆமே. ஹல்லேலூயா. நம்ம விதைக்கிற எல்லா விதையும் உழைச்சிருமா?
உழைக்காதுல்ல. ஆமாம், நம்ம விதம் உழைக்கணும்னா அது கர்த்தரால தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த மரம் வரணும், இந்த செடி வரணும்னு கர்த்தர் மனசு வச்சாதான் அங்கே என்ன செய்யும், வரும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால முதல்ல நம்ம செய்ய வேண்டியதுல கரெக்டாக இருக்கணும். நம்ம தரிசு நிலத்தை பண்படுத்தணும், நீதிக்கென்று விதை விதைக்கணும், கர்த்தரை தேடணும். ஏன் சுயத்து மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. நான் தண்ணி ஊற்றுவேன், நான் உரம் போடுவேன்னா நீ போட்டுட்டே இரு, அது கர்த்தர் மனசு வச்சாதான் விளையும். அதுக்கப்புறம் கர்த்தர் நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். அப்போ தான் நீ தயவு கொத்ததாய் அறுக்க முடியும். இந்த ஆர்டர் மறக்கவே கூடாது. நான் எந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அன்னைக்கு நம்ம தரிசு நிலத்தை எப்படி பண்படுத்துவது என்கிறது குறித்து நம்ம நிறைய தியானித்தோம். இன்னைக்கு நம்ம நீதிக்கென்று எப்படி விதை விதைப்பது என்கிறத குறித்து நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் இந்த ஒரு வாரமாக ஆண்டவர் ரொம்ப அழுத்தமாக ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருந்தார். என் கணவரிடத்துல கூட அதை சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன் ஆண்டவர் இதை ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறார் தெரியல. ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னு விரும்புகிறார் போல அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நீதிக்கென்று விதை விதைத்தா உங்கள் தலைமுறை 1000 மடங்கு தயவை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அதுதான் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கூட பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடி ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே. எனக்கென்று என்ன வார்த்தை வைத்திருக்கிறீங்களோ அதை பேசுங்க ஆண்டவரே. எனக்கான ரேமா வெளிப்படட்டும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆவியானவர் பேசுகிறதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் பேசுகிறதற்கு காதுள்ளவர். ஹல்லேலூயா. அப்பா, அதை கவனிக்கிறதற்கு காதுகள் உண்டாகட்டும். இருதயத்தில் விருத்த சேதனம் உண்டாகட்டும். செவிச்சினவுகள் மாறட்டும். நிர்விசாரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஜீசஸ் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை இதற்கு நம்ம ஆதாரமாக நம்ம வாசித்து விட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக தப்பு இல்லாமல் வாசிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம் அதனுடைய 12, 13 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 25, 12, 13. ம் ம் ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வருகிற ஆசீர்வாதம், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கடைசி என்ன சொல்லுது பகுதி? அவன் சந்ததி. ஆமென், ஹல்லேலூயா. அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். சங்கீதம் 14, 5வது வசனத்தினுடைய பிற்பகுதி, அந்த கடைசி பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 14 அதனுடைய 5வது வசனத்தினுடைய பிற்பகுதி. ஆமென். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. ஹல்லேலூயா. தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு தான் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அநியாயக்காரராக இருந்து விட்டு ஆண்டவரே என் பிள்ளைங்க கூட இருங்கன்னு சொன்னால் இருக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்கிறவர்களாக இருந்தால் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 37 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 37 அதனுடைய 25, 26 வசனங்களை வாசிப்போம். இரண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், அப்பவும் நான் இதை தான் பார்த்தேன். நான் இப்போ முதிர் வயதுள்ளவன் ஆயிட்டேன், இப்போவும் அதே தான் கண்டினியூ ஆகுது. என்ன கண்டினியூ ஆகுது? வசனம் என்ன சொல்லுது? நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் அப்பத்துக்கு இறந்து
தெரிந்ததே இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்காக சொத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீதியை சேர்த்து வைங்க, நீதியை சம்பாதித்து வைங்க. ஹல்லேலூயா. நீதி உள்ள நியாயாதிபதி உங்கள் பிள்ளைகளை அப்பத்துக்கு இறந்து திரிய ஒரு நாள் விட மாட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவன் இறங்கி என்ன செய்கிறானா, கடன் கொடுக்கிறான். இறங்கி ஏழைகளுக்கு செய்கிறான். பாருங்க, அவன் சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பைபிள் ரொம்ப நீதியான நியாய தீர்ப்பு இருக்கு. இரக்கமுள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு. ஆமே. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், புனிதனுக்கு நீர் புனிதர். ஆமே. ஹல்லேலூயா. நான் நல்லவனாவே இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு கெட்டவர, இப்படியெல்லாம் ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஆமே. நீ நீதிமானா இருந்தனா ஒரு சந்ததி இறந்து திரியாது. ஹல்லேலூயா. செம்மையானவர்களின் வம்சம். ஆமென். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். நேரம் வேகமா போகுது, நம்ம அடுத்த காரியங்களுக்கு நேரம் போகணும். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7ஆம் வசனம். ஹல்லேலூயா. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளே எப்படி இருப்பாங்களா, பாக்கியவான்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வீட்டில் போய் சங்கீதம் 112 வாசிங்க. அந்த சங்கீதம் ஃபுல்லாகவே இதை தான் சொல்லியிருக்கு. ஆமே. ஹல்லேலூயா. நீ நீதி செய், நீ நீதியின் விளைச்சல். நான் இன்னைக்கு வாசிக்கலாம்னு நினச்சா, இப்போ வாசித்தோன்னா நமக்கு டைம் போயிடும். அதனால் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள், வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 112 இதே தான் கர்த்தர் அழுத்தமாக சொல்கிறார். நிறைய வசனம் இதை குறித்து தான் இருக்கிறது. எல்லா வசனமுமே மேக்சிமம் இந்த மீனிங்கில் தான் இருக்குது. நீங்கள் நீதி செய்யுங்க, உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. 1000 மடங்கு பெருக செய்வார், சந்ததி தயவை காண செய்வார். ஹல்லேலூயா. நீ பெருக விதைத்தனா பெருக அறுப்ப. ஹல்லேலூயா. இப்போ முதலாவதாக இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நாம் பார்த்து விட்டு, இந்த 3 காரியங்களும் ஒருங்கே அமைந்த ஒரு மனுஷனை குறித்து, அந்த மனுஷனை குறித்து தான் ஆண்டவர் இந்த வாரம் ஃபுல்லாக பேசிக்கொண்டே இருந்தார். அந்த மனுஷனையும் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதே அறுப்பீங்க. ஆமே. ஹல்லேலூயா. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை உங்கள் சந்ததி கண்டிப்பாக அறுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியை மோகன் சிலாஸ்ரஸ் பிரதர் வந்து சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு மாதிரி பசு மாடோடைய ஷேப்லேயே பிறக்குமா. அந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஆடா காலோ முகமோ ஏதோ ஒன்று அந்த ஷேப்லேயே வந்து பிறக்குமா. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு. அப்போது இவர்கிட்ட வந்திருக்காங்க. வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாள் ஒரு பசு மாடை உயிரோடு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க தோட்டத்தை வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகும் போல். ஸோ அதுக்காக கோவத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அது பக்கத்து வீடாக என்னமோ சம்திங், அந்த வீட்டில் உள்ள மாடை உயிரோட தோலை உரிச்சு அந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க. இது அந்த சந்ததிக்கு பெரிய சாபமாக முடியுது. இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இப்போ நான் ஷேனை வச்சுட்டே சொல்ல முடியாது. அவன் கிளாஸில் ஒரு பையனுக்கு வந்து தாய் தகப்பன் இல்லை. அப்போ அவனுக்கு அதை சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது இல்லை. அப்படி சொன்னால் அவன் அங்கே போய் கிளாஸில் போய் அதே மாதிரி சொல்லுவான். அதனால் நாங்கள் அவனுக்கு எப்போவுமே நான் அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். அந்த பையனோட பேரை சொல்லி அவன் என்னை அடிச்சிட்டாமா, அவன் இப்படி பேசிட்டாமா அப்படின்னு சொல்லும்போது நான் திருப்பி சொல்லுவேன், உன்னை அவன் தெரியாமல் பண்ணிட்டான், நீ எதுவும் செஞ்சிடாது, நீ திருப்பி எதுவும். ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், அவங்களுக்காக நியாயம் விசாரிப்பார். ஆமே. ஹல்லேலூயா. அதனால் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன்கிட்ட சொல்லுவேன், நீ எதுவும் செஞ்சிடாது, நீ அந்த சாபத்தை வாங்கி கட்டிடுற அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்வோம், கண்டிப்பாக அறுப்போம். நம்ம நன்மையை விதைத்தோமானா, நற்காரியங்களை விதைத்தோமானா, நல்ல காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அறுப்பாங்க.
ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருடைய நாமத்துக்காக நாம காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவருக்காக நீங்க ஒரு சின்ன காரியம் செஞ்சா கூட பாஸ்டர் உங்களை இல்லை நான் உங்களை என்ன செய்யலாம், ரெகக்னைஸ் பண்ணாமல் போயிடலாம். ஹலோ சிஸ்டர் இன்னைக்கு வந்து இப்படி செஞ்சாங்கன்னு சபை நடுவில் சொல்லாமல் இருக்கலாம். நன்றி உரையில் கூட உங்கள் பேரை என்ன செய்யலாம், சொல்லாமல் இருக்கலாம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களை உலகம் ரெகக்னைஸ் பண்ணலையா, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா பிரதிபலன் பரலோகத்திலிருந்து வரும். உங்கள் சந்ததி நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். உன் நீதியின் விளைச்சல்னாலே அதில் ஒன்று, நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற எல்லாமே, கர்த்தருடைய ஊழியத்துக்காக செய்கிற எல்லாமே, அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்காரோ அது ஆண்டவர் அவரை நியாயம் தீர்ப்பார். ஆனால் நீங்கள் ஊழியத்துக்கு செய்கிறீங்க பாருங்க, நீங்கள் கர்த்தருக்குன்னு செய்கிறீங்க பாருங்க, அதுக்கான பலனை நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. ரெண்டாவதாக திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏழைகள், தரித்திரர்கள், இவங்களுக்கு இறங்கி நம்ம செய்கிற எல்லாவற்றுக்கும் வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு எப்படியா, நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அப்படி தானே? யாரும் ஆண்டவருக்கு போய் கடன் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நம்மளாம் பெரிய ஆளா? ஆனால் வசனம் சொல்லுது, நீ ஏழைக்கு இறங்கி நீ கடன் கொடுத்தனா அது யாருக்கு செய்கிற மாதிரி? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற மாதிரி. இப்போ நம்மளுக்கு கொடுத்த நம்ம வாங்கின கடனையே நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும் எப்படியாவது. ஒரு சிலர் தான் என்ன செய்வாங்க, அதை பற்றி கவலை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம், நம்ம சாப்பிடாட்டாலும், நம்ம இந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் வாங்காட்டாலும் அந்த பணத்தை எப்படியா சேர்த்து வச்சு என்ன செஞ்சிடணும். நம்ம நினைக்கிறோம்ல, அநீதி உள்ள மனிதர்களாகி நம்மளே அப்படி நினைச்சோம்னா கர்த்தருக்கு கொடுத்த கடன் அவர் திருப்பி தராம இருப்பாரா? அவர் அவ்வளோ அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதனால ஏழைகளுக்கு இறங்கி செய்யுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொன்றுக்கும் பிரதிபலன் உண்டு. கர்த்தருக்காக அதிகமா செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்களை மறக்கவே மாட்டார். உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோனத்தான் என்கிற மனிதனை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. அப்படிதானே? யோனத்தான் யாரு? தாவீதோட ஃப்ரெண்டு. ஒரிஜினலி அவன் யாரு? சவுலுடைய மகன், இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவாகிய சவுலுடைய மகன். ஆனா இந்த மேவிபோசேத் நீதியை, தன்னுடைய பதவியை காட்டிலும், தன்னுடைய சிங்காசனத்தை காட்டிலும், தன்னுடைய அதிகாரத்தை காட்டிலும் நீதியை தெரிந்தெடுத்தான் இந்த யோனத்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் அவங்க அப்பா கூடவே இருந்திருந்தா அடுத்த ராஜாவா யோனத்தான் ஆகணும். அப்படிதானே? யோனத்தான் மேலே தான் சவுல் பயங்கர அன்பாக இருந்தார். யோனத்தான் தான் அடுத்த பட்டத்து இளவரசன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் ராஜாவாக போகிறான். ஆனால் யோனத்தானுக்கு தெரியும், நான் ராஜாவாகிறது நீதியான காரியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் ஒருவனை ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் தகப்பனே, அரண்மனையில் உள்ள எல்லாருமே, ஏன் இஸ்ரவேலில் எல்லாருமே சவுலுக்கு தான் சப்போர்ட். தெரியுமா உங்களுக்கு? ஒரு முறை தப்பி தாவீது வந்து பிரதான ஆசாரியன் அபியத்தார் தானே, அவன்கிட்ட போய் அந்த அப்பங்களை வாங்குவான்ல, படிச்சிருக்கீங்களா? நான் சொல்லும்போது என்னமோ புது கதையை கேட்ட மாதிரியே கேட்குறீங்க. சரி, அந்த அப்பங்களை வாங்கி போகும்போது அங்கே ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் என்ன? தோவேக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன். நேராக சவுலுக்கு போய் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. பாருங்க, அன்னைக்கு அந்த ஆசாரியன்கள் 80 பேரையா என்னமோ அவன் கொலை பண்ணுவான் ஒரே நாளில். அதே மாதிரி வனாந்தரங்களில் ஒளிஞ்சு உட்காருவான் தாவீது. ஆனால் அவனுடைய ஜனங்களே என்ன செய்வாங்க, சவுலுக்கு நியூஸ் சொல்லிடுவாங்க. வாசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் பைபிளில்? அப்படி சொல்லும்போது சவுல் என்ன செய்வான், அவனுக்கு சேனையெல்லாம் கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு கிளம்பிடுவான். உடனே வேற இடம் பார்க்கறதுக்கு தாவீது ஓட வேண்டியது இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி எல்லா ராஜ்யமும் சவுலினுடைய பக்கமாக இருக்க ஒரே ஒருத்தன் யோனத்தான் மாத்திரம் ஹல்லேலூயா நீதியின் பக்கமாக இருந்தான். அவன் நீதியை விதைச்சா, வசனம் சொல்லுது, அவன் சந்ததி தயவை அறுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா.
இப்போ எல்லா வசனங்களையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் சொல்கிற வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய சாராம்சத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 16 முதல் 18 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 23 16 18, 1 சாமுவேல் 20 14 15, 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், 2 சாமுவேல் 21 7வது வசனம். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இத சவுல் கொஞ்சது 1000, தாவீது கொஞ்சது 10,000ன்னு ஜனங்கள் பாடணும்னு, ஸ்திரீகள் பாடணும்னு, அன்னையிலிருந்து தாவீதை என்ன செய்யணும், எப்படியாவது கொன்னுடணும். எனக்கு 1000 அவனுக்கு 10,000. இந்த பொறாமை மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளால நீதிய பக்கத்துல கூட போக முடியாது. ஆமே ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் பிள்ளைங்க அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமே ஹல்லேலூயா. அப்போ அன்னையிலேருந்தே அவன் அதில் காய்மகாரமாய் தாவீதை பார்க்க தொடங்கினான். அவனை எப்படியாவது கொலை பண்ணணும் இந்த ஒரே எண்ணம். ஆமே ஹல்லேலூயா. இந்த அப்பாவுடைய சிந்தனையை தெரிந்து கொண்ட இந்த யோனத்தான் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு முறையும் சவுலினுடைய கைக்கு தாவீதை தப்பு விட்டு கொண்டே இருப்பார். சவுல் திட்டுவார்ல ஒரு தடவை, ரெண்டகமான மகன், நீ பேலியாளினுடைய மகன், நீ எனக்கு யாருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க, ஓ ராஜ்யபாரத்தை தான் பிடுங்கிறதுக்கு அவன் பார்த்துட்டு இருந்தா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்படியெல்லாம் எவ்வளோ திட்டுனாலும் இந்த யோனத்தான் என்ன செய்யலை, தாவீதை சவுலினுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. இப்போ இந்த பகுதி நம்ம இப்போ எழுதினோம்ல, இந்த பகுதிகளில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் யோனத்தான் தாவீது கிட்ட வந்து பேசுறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது, எங்கள் அப்பா ஒரு சைடு உன்னைய கொலை பண்ணணும்னு தேடிட்டு இருக்காரு, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உன் கூட இருக்கிற தேவன் ஒரு நாள் உன்னை தான் என்ன செய்ய போகிறாரு, இஸ்ரவேலின் அரியணை மேலே அமர வைக்க போகிறாரு. அப்போ நான் இப்போ உனக்கு செய்கிற தயையை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. இப்போ நான் உனக்கு பண்ணுற ஹெல்ப்பை நீ மறந்துடவே கூடாது. என் சந்ததிக்கு நீ என்ன செய்யணும், என் வீட்டாருக்கு நீ என்ன செய்யணும், தயவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்களாமே. ஹல்லேலூயா. நான் அதை பேசணும்னு நினைக்கல, ஆனால் ஆவியானவர் பேசுகிறார். சபையில் காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. நீதிக்கு என்று சொல்லி கர்த்தரோடு கூட இந்த காலை வேளையில் உடன்படிக்கை பண்ணுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சந்ததிக்கு அந்த தயவை காண்பிக்கிறதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உடன்படிக்கையும் கிருபையும் காத்து கொள்ளுகிற தேவன். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர். ஆமென். எவ்வளவு நல்ல தகப்பன் இல்ல. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சந்ததி ஹல்லேலூயா கர்த்தரை உண்மையா தேடணும்னா, கர்த்தருக்காக நீதி விளைச்சலை விளைவிப்போமானா, ஹல்லேலூயா, நம்முடைய சந்ததியார் 1000 தலைமுறை மட்டும் அதை அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ தாவீது இவன் சொல்ற மாதிரியே, யோனத்தான் சொல்ற மாதிரியே ஒரு நாள் தாவீதை கர்த்தர் அரியணையிலே அமர வைக்கிறார். அரியணையில் அமர்ந்த தாவீது இதை மறக்கவே இல்லை. ஆமென். அவன் அரியணையில் அமர்ந்த உடனே விசாரிக்கிறான், யோனத்தான் நிமித்தமாக நான் அவனுடைய வீட்டாருக்கு தயை செய்ய வேண்டும். யோனத்தான் ஒரு நாள் எனக்காக ஹெல்ப் பண்ணால, எனக்கு ஆதரவாக இருந்தால, அப்போ அவனுடைய சந்ததிக்கு நான் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும், அவனுடைய பிள்ளைகளுக்கு நான் தயவு செய்ய வேண்டும். சவுலுடைய குடும்பமே அழிக்கப்பட்டது, ஆனாலும் தாவீது தேடினான். ஒரு ஆளாரு மிஞ்சி இல்லையா, ஒரு ஆள் கூட மீதி இல்லை, தேடுங்க, எப்படியாவது யோனத்தானுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தா நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தேடும்போது அங்கே மேவிபோசேத் என்கிற ஒரு முடவனான ஒரு பையன் அங்கே யோனத்தானுக்கு இருக்கிறான். அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி அந்த யுத்தத்தில் அவனை அரண்மனையிலலாம் தாயெல்லாம் வளர்க்க மாட்டாங்கல்ல, தாதிகள் இருப்பாங்கல்ல, அப்படி ஒருத்தங்க அவனை வந்து இடுப்பில் வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படி போகும்போது என்ன செய்யுது, அவனை கீழே போட்டு அவனுடைய கால் என்ன ஆயிடுச்சு, முடம் ஆயிடுச்சு. இப்படி 2 கால்களும் முடமான ஹல்லேலூயா யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கிறான், மேவிபோசேத் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனே ஆள் அனுப்பி மேவிபோசேத்தை வரவழைத்து, அவனுக்கு எவ்வளோ பெரிய தயை தெரியுமா, மேவிபோசேத் இருக்கிற நாள் வரைக்கும் வேலையே செய்ய வேண்டாம். ஆமே, உழைக்கவே வேண்டாம், டெய்லி அவனுக்கு ராஜ போஜனம்.
ஆமே ஹல்லேலூயா. ராஜாவுடைய டேபிள்ல ராஜா கூட உட்கார்ந்து சாப்பிடுற ஆமே பாக்கியம். ஒரு நாள் பாருங்க, அந்த மேவி போசேத்துக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தால், அவன் பேர் சீமேயின்னு நினைக்கிறேன். அந்த சீமேயி ஒரு நாள் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் மேவி போசேத்துக்கு நேராக கொண்டு வரான். அதை தாவீது விசாரிக்க கூட இல்லை. தாவீது, நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா எனக்கு இப்போ அது நான் அந்த பகுதிக்கு போனேன்னா நான் முக்கியமான ஆளை விட்டுருவேன். அதனால தான் நான் அந்த பகுதிக்குள்ளெல்லாம் போகல. பாருங்கள், ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு வரேன். அது எப்படின்னு சொன்னால், ராஜாவுக்கு எதிராக கலகம் பண்ண மாதிரி. அதெல்லாம் பெரிய தண்டனை குற்றம், அப்படி தானே அந்த நாட்களில். ஆனால் தாவீது அதை விசாரிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? யோனத்தான் நிமித்தம் நான் அவனுக்கு பாராட்டின தயை தான். ஆமே ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, தாவீதுக்கு தயை செய்த யோனத்தானுக்கே, யோனத்தானுடைய சந்ததிக்கே தயை கிடைக்குமானால், தாவீது குமாரனுக்காக ஹல்லேலூயா நீதியின் விளைச்சலை விளைவிக்கிற உங்களுடைய சந்ததிக்கு தயையை தர அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உங்க சந்ததிக்காக தயவு காண்பிக்க கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அறுக்க கர்த்தர் உதவி செய்வார். இன்னொருத்தர் தான் நமக்கு நல்லா தெரியும், ஆமான். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ஆமே ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, எஸ்தருடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9 முதல் 10 வசனங்களில், ஆமான் மொர்தெகாய்க்காக செய்து வைத்த அதே தூக்கு மரத்திலே அவனை தூக்கி போடுவிட்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நீதிமொழிகள் 26:27 சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. முற்பகல் செய் பிற்பகல் விளையும் அறியாயோ மனிதா, முற்பகல் செய் பிற்பகல் விளையும் அறியாயோ மனிதா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதியாய் இருப்பானே மனிதா, வினையை விதைத்தாயே நீயும் வினையை அறுப்பாயே, வினையை விதைத்தாயே நீயும் வினையை அறுப்பாயே, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தால் யூதாசி நிலை வருமே, மனிதன் தான் வெட்டின குழியில் தானே விழுவானே, துரோகம் செய்யாதே மனிதா, துரோகம் செய்யாதே. ஒரு அருமையான பாடல் உண்டு. உலகத்தானே பழமொழி சொல்றாங்க இல்லையா? நீ வினைய விதைத்தா வினைய அறுப்ப, தினைய விதைத்தா தினைய அறுப்ப. ஆமே ஹல்லேலூயா. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை ரெட்டிப்பா நம்ம சந்ததியை அறுப்பாங்க. ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவரை சொல்லுங்க, நான் நன்மையை விதைக்கணும் ஆண்டவரே, நான் நீதியை விதைக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்னன்னைக்கும் உயிரோடு இருப்பீங்கன்னு கேரண்டி கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்காக என்னன்னைக்கும் ஆசையை சேர்த்து வச்சுட்டு போகிறது நிலைக்குங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக நற்காரியங்களை சேர்த்து வையுங்கள், நல்ல கிரியைகளை செய்யுங்கள், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். உங்கள் நீதி விளைச்சலை ஹல்லேலூயா உங்கள் பிள்ளைகள் அறுப்பதை ஹல்லேலூயா கர்த்தர் காண செய்வார். ஆமென். நான் வேகமாக அடுத்த பாயிண்ட்குள்ளாடி போகிறேன். முதலாவதாக, நம்ம எதை விதைக்கிறோமோ நம்முடைய சந்ததி அதை அறுக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். ரெண்டாவதாக, நம்ம நீதிக்கென்று சொல்லி தனித்து நிற்கணும். ஆமென் ஹல்லேலூயா. நீதிக்கென்று சொல்லி நம்ம தனித்து நிற்கணும். வேதத்திலே நோவா என்கிற மனுஷனை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. ஹல்லேலூயா. நோவாவை குறித்து சொல்லுகிறதற்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பூமியை பார்த்தார். பூமி எப்படி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? சீர்கெட்டதா இருந்தது. பூமியில் உள்ள மனுஷங்க ஒவ்வொருத்தரும் 11ஆம் வசனம் நினைக்கிறேன், பூமியின் மேல் தங்கள் கைகளின் கிரியையினால கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில், இப்படியெல்லாம் வாழ்ந்த சந்ததியின் மத்தியில தான் இந்த நோவா கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் ஹல்லேலூயா
கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் உத்தமனாய், ஹல்லேலூயா, இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி நோவாவை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. அந்த நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். தமிழில் கிருபைன்னு இருக்கு, நீங்கள் இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபேவர், தயை. ஆமென். ஹல்லேலூயா. நோவா, சரி, நோவா நீதிமானா இருந்தால் நோவா மட்டும்தானே காப்பாற்றப்படணும், அப்படி தானே? ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர். நோவாவின் நிமித்தமாக அவருடைய தலைமுறை காப்பாற்றப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. உலகமே ஒரு பக்கம் நிற்கிதுனாலும் நீ நிற்காத. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் தான் நினைக்கிற ஒரு வசனம் இருக்கு, தீமை செய்ய அநேகம் பேர் என்ன செய்யாத, பின்பற்றாது இருப்பாயாக. உங்களுக்கு நல்லா தெரியுது இது தீமையான காரியம், இங்கே தான் தப்பு இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் மெஜாரிட்டி எங்கே இருக்கு? மெஜாரிட்டி எங்கே இருக்கு? தீமை பக்கம் இருக்குன்னா நீங்கள் நிற்காதீங்க. நீங்கள் தேவ பிள்ளையானா நன்மை எங்கே இருக்கோ, நல்ல காரியம் எங்கே இருக்கோ, நீதி எங்கே இருக்கோ அங்கே தனித்து நில்லுங்க. நீதிக்கென்று சொல்லி நில்லுங்க. ஒரு நோவாவா நீங்கள் நிற்பீங்கன்னா உங்கள் தலைமுறை, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உலகமே அநீதியின் பக்கம் நிற்கிது, நோவா ஒருத்தர் மாத்திரம் நீதியின் பக்கம் நிற்கிறான். உலகமே ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டது, ஆனால் நோவா ஒருவனுடைய சந்ததியை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்காக நீதி உள்ளவர்களாய் நீதியை நீங்க விளைவித்தீர்களானா உங்க தலைமுறை தயவை, ஹல்லேலூயா, அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, மொத்த உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. நோவா, அவனுடைய மனைவி, அவன் பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீங்க கர்த்தருக்கு செய்கிற சில தியாகமான கிரியைகள், அதற்கான பிரதிபலனை உங்க சந்ததி நிச்சயமாய் அறுத்து தீரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது நீதிக்கென்று விதை விதைத்தான். ஆனால் சாலமோனுடைய வழி தப்பா இருந்த போதிலும் ஏன் தெரியுமா ஆண்டவர் அவனை அழிக்காம கிருபையை பாராட்டி கொண்டே இருந்தார்? ஏன் தெரியுமா அவனோடு பேசிக்கொண்டே இருந்தார்? ஏன் தெரியுமா அவனுடைய ராஜ்யபாரத்தை நிலை நிற்கும்படியா கர்த்தர் செய்தார்? தாவீது விதைத்த நீதி. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது நீதியை விதைச்சதுனால, ஹல்லேலூயா, சாலமோன் தீமையை விதைச்சதுனால அவன் சந்ததி பட்டுச்சு, அது வேற. ஆனா தாவீதினுடைய நீதி உள்ள கிரியைகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதுனால தாவீதோடு நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார். அதனால தான் சாலமோனுக்கு அந்த தயவு. ஆமென். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களா இருக்கும், ஆனால் அந்த காரியங்கள் நீங்கள் ரொம்ப நேசிக்கிற காரியங்களாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரியங்களாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை உங்களை தியாகம் பண்ணும்படி பேசுவார். ஆனால் ஆண்டவருக்காக தைரியமாக கொடுங்க. அந்த 7 விதவை அதை தானே செஞ்சா. அவகிட்ட இருந்ததே அந்த 2 காசு, தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன செஞ்சா? ஆண்டவருக்காக போட்டான். ஆண்டவர் உங்களை ஒன்றும் பெரிய காரியத்தை செய்ய கம்பல் பண்ண மாட்டார். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? கேட்பார். அதை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட இருந்தது ஒரே ஒரு பையன், தன்னுடைய ஏக சுதந்திரவாளி ஒரே ஒரு பையன். அதை தான் கொண்டு போய் பலி செலுத்த சொன்னார். ஒரு நிமிஷம் கூட தயங்கலையே. இருங்க ஆண்டவரே, நான் சாராள் கிட்ட போய் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணிட்டு வரேன். அப்படியா? கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அப்படி போயிருந்தா சாராள் நிச்சயமா விட்டுருக்க மாட்டாங்கல்ல. கேட்கவே இல்லை, யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல, போற ஈசாக்குக்கும் தெரியாது. கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சாரு பாருங்க. அவன் சந்ததி தலைமுறையா இருக்கு. இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றோமா இல்லையா? ஆமென். பிள்ளையே இல்லை. அண்ணால் சொன்னா, எனக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க ஆண்டவரே, அதை உங்களுக்கு நான் தந்துடுவேன்.
சாமுவேல மாதிரி ஒரு கேரக்டர் பைபிள்லே இல்லைல்ல. அத்தனை ரோல் ப்ளே பண்ண யாருமே கிடையாது. இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே எனக்கு ஒரு சாமுவேலை தருவீராகன்னு கேட்குறோமா? பையனாலே நம்ம என்ன சொல்றோம்? சாமுவேலை போல வளருவானாக. எப்படி? கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் வெளிப்படாது இருந்த காலத்துல சாமுவேலுங்கிற குட்டி பையனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு அப்படியா சாமுவேலை பயங்கரமா வச்சிருந்தார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஃபேமஸ். ஆமென். நான் உங்களுக்கு நியூ இயர் சர்வீஸ்ல சொன்னேன்ல, இன்னைக்கு நம்ம இவங்க ஃபேமஸா இருக்காங்களே, இவங்க பூமியில இவங்க பேர் பிரஸ்தாபமா இருக்கேன்னு பார்க்குறோம். ஆனா அவங்களுக்காக அவங்க பெற்றோர் விதைத்த விதை கொஞ்சம் இல்லை. அவங்க நீதிக்கென்று விதை விதைத்தாங்க. இன்னைக்கு அவங்க தலைமுறைகள் அறுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுவாரானா? கர்த்தர் உங்களோடு பேசுவாரானா? ஒருவேளை அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க டைமா இருக்கலாம், உங்களுக்கு அதிக இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். அதை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக வா, இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைன்னு ஆண்டவர் பேசுவாரானா? தைரியமா அதுக்கு ஒப்பு கொடுங்க. பலிபீடத்துல வைக்க வேண்டிய காரியங்களை பலிபீடத்துல வைங்க. ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார். அவர் யெகோவா ஈரே. நீங்க பலிபீடத்துல வச்சு பாருங்க. சிஸ்டர் பிரின்சி லியோ ராகேஷ் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவங்களா வரவங்க என்ன செய்யணுமா? அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதிகமா தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆபிரகாம் பாருங்க, முதல் தலைமுறையில் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் ஈசாக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைச்சாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் 100 மடங்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு எதிராக மனுஷங்க எழும்பினாலும் ரெகோபோத்தையும் பெயர்சபாவையும் கொடுத்து ஈசாக்கு கூட நான் இருக்கேன், எவனும் வந்து கை வைக்கக்கூடாதுன்னு விளங்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க ஆண்டவருக்காக கொஞ்சம் சில சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. உங்க சந்ததி அறுக்கும், உங்க தலைமுறை அறுக்கும். ஹல்லேலூயா. வேகமாய் ஒரு வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்போம். இந்த 3 காரியங்கள் நம்ம ஞாபகப்படுத்திடலாமா? முதலாவதாக, மனுஷன் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை உங்க சந்ததி அறுப்பாங்க. 2வது, நீதிக்கென்று சொல்லி நீங்க தனித்து நின்றா உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவாங்க. 3வதாக, கர்த்தருக்கென்று சொல்லி நீங்க சில தியாகங்களை பண்ணணும், சில சாக்ரிஃபைசஸ். இது நான் தியாகமாக சொல்ல வரல. ஆண்டவர் ஏன் இதை பேசினார் தெரியல. நான் எழுதி வச்சிருந்த குறிப்பு என்னன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் சந்ததி அதனுடைய பலனை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் ஒரு மனுஷனை குறித்து அதிகமாக இந்த நாட்களில் இடைப்பட்ட அந்த மனுஷனை குறித்து நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106, சங்கீதம் 106 அதனுடைய 30, 31வது வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 106 அதனுடைய 30வது வசனமும் 31வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது, அது தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ தடவை இந்த பகுதியை வாசிச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவர் இந்த முறை இந்த வசனத்தை ரொம்ப அழுத்தமாக தந்து, ஹல்லேலூயா இதை பாரு, இதை நீ தியானி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த பினேகாஸ் என்கிற மனுஷனை குறித்து தியானிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னாகமங்களின் புஸ்தகம், என்னாகமும் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. என்னாகமும் 25வது அதிகாரம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இதுக்கு முந்தின அதிகாரங்கள் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருப்போம். பிலேயாம் என்கிற மனுஷனை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஞாபகம் வரலையா? கழுதையில் ஒருத்தன் போனால் கழுதை ஆண்டவர் பாதியில் தடுத்து பேசினார்ல, இப்போ ஞாபகம் வந்துச்சு. அந்த பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியினுடைய
ஒரு சதியினால வந்த விளைவு. என்ன அப்படின்னு சொன்னா, பாலாக் என்கிற மோவாபிய ராஜா இந்த பிலேயாமை கூப்பிட்டு, எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ என்ன செய்யணும், சபிக்கணும். ஏன்னா நீ சபிச்சா அவங்க மேலே சாபம் இறங்கும், நீ ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் இறங்கும். அதனால நீ எனக்காக வந்து சபிச்சனா நான் ஈஸியாக அந்த ஜனத்தை என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம் என்று சொல்லி கூப்பிட்டப்போ ஆண்டவர் அவனை தடுத்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி ஒரு 3 தடவை என்னமோ அவன் ட்ரை பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் அவனை அனுமதிக்கவே இல்லை. ஆண்டவர் அவனை அனுமதிக்கவே இல்லை. சாபத்தா கர்த்தருடைய ஜனத்து மேலே வர்றதுக்கு ஆண்டவர் விடவே இல்லை. உடனே இந்த பிலேயாம் எவ்வளோ ட்ரிக்கியான மனுஷன்னா பாருங்க, ஒரு மோசமான ஐடியாவை இந்த ராஜாவுக்கு கொடுத்துட்டு போயிடுவான். என்ன அப்படின்னு சொன்னா, பாலாக் ராஜாவே என்னால் சபிக்க முடியல, ஆனால் ஆண்டவரே சபிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நான் உங்களுக்கு உண்டு பண்ணி தரேன். ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வெறுக்கிற ரொம்ப பெரிய பாவங்கள் என்ன சொல்லுங்க, வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும், அப்படிதானே? இந்த 2ஐயும் மட்டும் நீங்க செய்ய வச்சிட்டீங்கன்னா ஆண்டவரே என்ன செஞ்சிருவாரு, கோபமாய் இந்த ஜனத்தை அழிச்சிருவாருன்னு சொல்லி ரகசியமா ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவார். அது நீங்க இங்க வாசிக்க முடியாது, வேற பகுதிகளில். அதனால தான் பிலேயாம் வந்து நீதிமான் சாகிறது போல சாக நினைச்சா ஆனால் ஆண்டவர் விடலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அந்த பகுதியில் வரும், நம்ம இப்போ அதை வாசிக்க நேரம் இல்லை. இப்படி ஒரு ரகசியமா ஒரு ஐடியாவை என்ன செஞ்சிருவான், இந்த பிலேயாம் கொடுத்துட்டு போயிடுவான். சரியா? சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த 25வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். என்னை கேட்கிற வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இதை சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு உங்களை நேராக வந்து நீ இந்த பாவத்தை செய் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் அவனுக்கு யாரை வச்சு செய்ய வைக்கணும் நல்லா தெரியும். ஆமென், ஆமென். இந்த விஷயத்தில் தேவனுடைய பிள்ளைங்க வீக்காக இருக்கவே கூடாது, ஜாக்கிரதை. இல்லை, அநேக ஊழியக்காரங்க கூட என்ன செஞ்சுருக்காங்க, விழுந்து போயிருக்காங்க தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்ப்பாளரோடு நீங்கள் பழகுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஃப்ரெண்டு தான், அண்ணன் தான், பரவாயில்ல, தங்கச்சி தான், தங்கச்சி மாதிரி தான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்டா பிசாசு ஏவி விட்ட பிரச்சனை என்ன? மோவாபில் இருந்தாங்க, மோவாபிய ஸ்திரீகளை கொண்டு போய் விட்டான். எப்பயுமே பாவம் நம்மளுக்கு இலவசமாக தான் கிடைக்கும் தெரியுமா? அப்படிதானே? சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் 1 GB ஒரு நாளைக்கு இருந்தாலே அது வந்து பெரிய விஷயம், அப்படிதானே? ஆமாம், அதுக்கு வந்து நிறைய காசு கொடுத்தாதான் ஒரு நாளைக்கு 1 GB, இல்லைன்னா இத்தனை MB தான் அப்படின்லாம் இருந்துச்சு, அப்படிதானே? ஆனால் இன்னைக்கு பாருங்க, உனக்கு 2 GB வேணுமா, 2.5 GB வேணுமா, இல்லை போராக்கரைக்கு வைஃபை வேணும், அன்லிமிட்டெட். பாவத்தை அன்லிமிட்டடாக பருகு. பாவம் காசு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரிலாம் வர, இலவசமா ஃப்ரீயா வந்தாங்க மோவாபிய ஸ்திரீகள். அவங்க கூட கலந்து விபச்சாரம் பண்ண தொடங்கினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள். அதோடு அவங்க நிறுத்தல. அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, பாகால் பேயோர், மோவாபிய தெய்வமான பாகால் பேயோரை பின்பற்றும்படியாய் இவங்களை வழுவி போக பண்ணினார்களாமே. ஒன்றும் இல்லைடா, ஒரு பார்ட்டிடா. என்ன பார்ட்டி? எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன், எங்கள் வீட்டில் தான் விருந்து, வா கூப்பிட்டாங்க. இவங்களும் போய் என்ன செஞ்சாங்க, விருந்து சாப்பிட போனாங்க. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறாரு. கர்த்தர் உங்களை சபிக்கிற தேவன் அல்ல. கர்த்தருடைய ஜனத்தின் மேல சாபத்தை வர ஒட்டாதிருந்த தேவனை கோபப்படுத்தி அவங்களே தங்க மேல தண்டனையை வர வச்சாங்க தேவ ஜனங்கள். இன்னைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. நான் கர்த்தரை பின்பற்றி போறேனே, ஏன் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் குடும்பத்தில் சாபம், ஏன் என் சந்ததி கஷ்டப்படுது?
கேட்குறீங்களா? இது கர்த்தரால வந்த சாபம் இல்லை, நம்மளா வர வச்ச சாபம். ஆமென். நம்மளா வர வச்சது. ஆமென். 4ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலையாசார், இங்கே தான் நம்ம ஹீரோ வர்றாரு பாருங்க. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலையாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ ஆண்டவர் முதல்லே மோசையை கூப்பிட்டு சொல்றாரு, மோசே என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க, உங்க மேல வாதம் வராம இருக்கணும், உங்க மேல அழிவு வராம இருக்கணும்னா முதல்ல ஒன்று செஞ்சிருங்க. இப்படி செய்கிற மனுஷரை நீங்க கோத்திரத்துக்கு தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அந்த பிரபுக்களை கூட்டிட்டு போய் நீங்களே என்ன செஞ்சிருங்க, தூக்கி போட்டுருங்க, மரத்தில் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவங்க யாரும் செய்யறதுக்கு தயாரா இல்லை. மோசே கூட செய்யறதுக்கு தயாரா இல்லை. மோசையும் பிரபுக்களும் தூக்கி போட்டாங்களா? என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? ஓன அழுது ஒப்பாரி வச்சு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாவத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு உங்க குடும்பமே ஒன்னா நின்னாலும், சபையே ஒன்னா நின்னாலும், ஹல்லேலூயா, நீங்க ஒத்து போகாதீங்க. நீங்க தனித்து நில்லுங்க. காலேஜ்ல படிக்கிறீங்களா, வேலை செய்யறீங்களா, உங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல எல்லாரும் ஒரே பக்கம், எங்க டீச்சர்ஸ் முதல் கொண்டு ஒரே பக்கம். நீ நிக்காத, ஏன்னா நீ வித்தியாசமானவன், நீ வித்தியாசமானவள், நீ தான் தேவனுடைய மகன், நீ தான் தேவனுடைய மகன், நீ தான் தேவனுடைய ஜனம், நீ தான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவன். அதை ஒரு நாளும் மறந்துடாத. அநியாயத்தின் பக்கம் மெஜாரிட்டி நிக்கிது, பிரச்சனை இல்லை. யாருமே கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய தயாரா இல்லை. ஆனா பாருங்க, இவங்க ஓன அழுதோன்னு பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு நம்ம செய்யற தப்பு இதுதான். பாவத்தினால அழிவு வருது, நம்ம செய்யற அக்கிரமத்தினால குடும்பத்து மேல சாபம் வருது. ஓடு உட்கார்ந்து அழுகுற என்ன பிரயோஜனம்? இப்படி ஆயிருச்சே, அழுது என்ன பிரயோஜனம்? அடுத்த ஸ்டெப் நீ என்ன செய்யற? கர்த்தருக்காக என்ன பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற? அதுதான் இம்பார்ட்டன்ட். பாருங்க, இவங்க அழுதுட்டே இருந்தா அங்க ஒருத்தர் என்ன செய்யறான்? இன்னொரு மோவாபிய ஸ்திரீயை கூட்டிட்டு வர்றாரு. வந்தவே சாதாரண ஆள் கிடையாது. பின்னாடி உள்ள பகுதியில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கோத்திரத்தினுடைய பிரபு தலைவன். அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தா மோவாபியர்ல பெரிய ஆளோட பொண்ணு. புரியுதா? ஏன் ஆண்டவர் இதை பேச வைக்கிறான்னு தெரியல. அதிகாரத்துல பெரியவங்க, பணக்காரங்க, ஸ்டேட்டஸ்ல பயங்கரமானவங்க ஒரு தீவினைக்காக நிற்கும் போது நீ அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு பார்த்து அவங்களே நிற்கிறாங்கிறதுக்காக நீ அந்த காரியத்தை என்கரேஜ் பண்ணாத. நீ தனித்து நில்லு. நீ ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டியவன். ஏன்னா நீ அவனுக்கு இறங்கிட்டானா பரலோகத்துல ஹல்லேலூயா, வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாகி ஆண்டவரை நீ என்ன செஞ்சிருவேன்? நம்ம நிறைய நேரத்தில் அப்படித்தானே செய்யறோம். ஐயோ, நம்ம இதை செய்யறது நிமித்தமா இவங்களை நம்ம கஷ்டப்படுத்திட்டா, இவங்களை பகைச்சிட்டா, இவங்களை பகைக்கிறதுக்கு யோசிச்சனா நீ பரலோகத்தில் இருக்கிற தகப்பனை பகைக்கிறதுக்கு சமம். ஒத்து போகாத. பாருங்க, இந்த எலையாசாரி எந்திரிச்சான். நீங்க யாருமே ஆக்சுவலி ஆசாரியன் அதை செய்யவே கூடாது, தெரியுமா? செய்யக்கூடாது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அதை அங்கீகரித்தார்.
தெரியுமா? ஆசாரியன் போய் செத்த பணத்தை கூட என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஆனா இந்த பினேகாஸ் யாரு? எலையாசார் என்கிற பிரதான ஆசாரியனுடைய மகன். அடுத்ததா பினேகாஸ் தான் வரணும் பிரதான ஆசாரியனா. இவன் துணிந்து போய் ஒரு கொலையை செய்கிறான். அதை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் தெரியுமா? மோசேயே கை கட்டி நிற்கும் போது, என்ன செய்யறதுன்னு தெரியாம நிற்கும் போது எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பேன். அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலையாசாரி மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். இன்னைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனத்தை சபை நடுவில் தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கவும், ஹல்லேலூயா, திறப்பிலே நிற்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த மிராக்கிள் ஏஜ் சபையில கர்த்தர் இந்த காலை வேளையில தேடிக்கொண்டிருக்கிறார். நீ நிப்பியா? நீ நிப்பியா? நீ தனித்து நிப்பியா? ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா நிப்பியா? ஓ ஜனத்தின் மேல உக்கிரம் வராதபடிக்கு நீ திறப்பில் நிப்பியா? நிப்பியா? நீ நின்னா நீ நீதிக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தன ஆண்டவர் சொல்றார். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இது சொன்னவர் சாதாரணமானவர் இல்லை. ஹல்லேலூயா. இதை சொன்னவர் சொன்னதை மறந்து விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் ஆவியானவர் இவ்வளோதான் நம்ம கூட பேசி இருக்கிறார். இது உங்களுக்கு போதும். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கான ரேமாவை கர்த்தர் இன்றைக்கு தந்திருக்கிறார். வீட்டில் போய் இந்த பினேகாசை குறித்து அதிகமாய் வாசிங்க. அவன் பின்னாட்களில் எப்படியெல்லாம் அவன் உபயோகமானா, அவன் சந்ததி எப்படியெல்லாம் அந்த ஆசாரிய பட்டத்தில் அமர்ந்தாங்க, எல்லாம் வாசிச்சு பாருங்க. இந்த ஒரு வாரம் பினேகாசை குறித்து தியானியுங்கள். பினேகாஸ் கர்த்தருக்காக காண்பித்த பக்தி வைராக்கியத்திற்கு அவன் சந்ததி தலைமுறை தலைமுறையாக அறுக்கும்படி செய்த தேவன் ஹல்லேலூயா இன்றைக்கு நம்மை அறுக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுக்காக ஒரு பினேகாஸாக வர நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்காக ஒரு பினேகாஸாக வர நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவரே, ஓ உங்களுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க ஒத்த சபையே, அத்தனை லட்ச ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகின நேரத்தில், ஓ மொத்த சபையே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த நேரத்தில், ஓ உங்களுக்காக ஒருவனாக, தனி ஒருவனாக அத்தனை பேரை இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்த அந்த ஒரே காலகட்டத்தில் தான் ஒரே ஒருத்தன் எலியா மாத்திரம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க முடியுமானா, இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக எழும்பி இருக்கிற இயேசுவேல்களை சங்கரிக்கும்படியாய், ஓ எலியாவாகிய நீ எழும்பு, எழும்பு. உன் ஒருவன் நிமித்தமாய், உன் ஒருவன் நிமித்தமாய் உன் தலைமுறை காப்பாற்றப்படும், உன் குடும்பம் காப்பாற்றப்படும். என் குடும்பம் என் கூட நிக்கலையே, கவலைப்படாதீங்க. நீங்க தனித்து நில்லுங்க. தனித்த ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தர் உங்களுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவார். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுப்புவீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்வார். உங்களோடு கூட நித்திய உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை. ஓ மலையே விலகும், பர்வதங்களே நிலை பெயரும், ஆனா நான் உன்னோட பண்ணுகிற சமாதான உடன்படிக்கை அது நிலை பெயராது, நிலை பெயராது. உன் மேல மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்க நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அந்த வசனம் பேசும்படியா வரல, ஆனா ஆவியானவர் சொல்லுகிறது. எல்லாம் ஒரு நிமிஷம் உங்க வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
திங். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை தந்து இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்புறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போட்டிருக்கிற எந்த விதை இந்த வருஷத்துல முளைக்குமோ கேரண்டி கிடையாது. ஆனா நீங்க விதைக்கிற நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்ஷிக்க செய்வார். ஹல்லேலூயா, கர்த்தர் வர்த்திக்க செய்வார். உங்க நீதியின் விளைச்சல் பெருகும். அதிகமா இந்த வருஷத்துல கர்த்தருக்காக நீதிக்கென்று விதையுங்கள். ஹல்லேலூயா. 100 மடங்கு அறுக்கும்படி செய்வார், 1000 மடங்கு அறுக்கும்படி செய்வார். ஓ, உங்க தலைமுறை தயவை காணும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடலை நல்லா பாடி விசுவாச அறிக்கையாக செய்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தரிசு நிலங்களை பண்படுத்துவோம், வயல்வெளிகளை ஆயத்தம் செய்வோம். சொல்லுங்க. தரிசு நிலங்களை பண்படுத்துவோம், வயல்வெளிகளை ஆயத்தம் செய்வோம். கடின இருதயம் மாற்றி அமைப்போம், கர்த்தர் நீதியை வருஷிப்பாரே. கடின இருதயம் மாற்றி அமைப்போம், கர்த்தர் நீதியை வருஷிப்பாரே. நீதிக்கென்று விதைத்திடுவோம், தயவு கொத்தராய் அறுத்திடுவோம். நீதிக்கென்று விதைத்திடுவோம், தயவு கொத்தராய் அறுத்திடுவோம். கர்த்தர் வருகின்ற காலம் இதுவே, கருத்துடன் நாம் தேடிடுவோம். கர்த்தர் வருகின்ற காலம் இதுவே, கருத்துடன் நாம் தேடிடுவோம். பெருக விதைத்து பெருக அறுப்போம், சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம். பெருக விதைத்து பெருக அறுப்போம், சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம். 1000 மடங்கு பெருக செய்வார், சந்ததி தயவை காண செய்வார். 1000 மடங்கு பெருக செய்வார், தலைமுறை தயவை காண செய்வார். நீதிக்கென்று விதைத்திடுவோம், தயவு கொத்தராய் அறுத்தி. விசுவாசத்தோடு நீதிக்கென்று விதைத்திடுவோம், தயவு கொத்தராய் அறுத்திடுவோம். கர்த்தர் வருகின்ற காலம் இதுவே, கருத்துடன் நாம் தேடிடுவோம். கர்த்தர் வருகின்ற காலம் இதுவே, கருத்துடன் நாம் தேடிடுவோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை நீதிக்கென்று விதைக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று நாங்கள் பார்த்தோம். நாங்கள் நீதியாய் விளைக்க, நீதியாய் விதைத்து நீதிக்கென்று அறுப்பை அறுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே, எங்கள் சந்ததி மேலும் எங்கள் சந்ததியின் மேலும் அந்த ஆசீர்வாதம் தங்கட்டும். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க.
பிரயாண பாதுகாப்பு, சரீர பாதுகாப்பு, ஆண்டவர் வேலையில பாதுகாப்பு, வேலையில உயர்வு, கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் கட்டளையிடுது. தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனை கர்த்தர் கட்டளிடுவீராக. நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்குள்ளாக அது கிரியை செய்யட்டும். கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமகிமை உமக்கு, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமை உமக்கு, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கு, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமை உமக்கு, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சந்தோஷமா போயிட்டு வாங்க.